கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜூவிட்டர் தளத்தின் அநேக மிஷனரிகளின் வாழ்க்கையை விரிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட மிஷனரிகளை குறைந்த நேரத்தில் சொல்வதற்காகவே இந்த பதிவுகளை நாங்கள் பதிவிடுகிறோம். குறைந்த நேரத்தில் நாங்கள் பதிவிடுகிற அதே மிஷனரியை விரிவாகவும் நாங்கள் பதிவிடுகிறோம். இரண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்று நாம் காணப்போகும் மிஷனரி தாமஸ் ஜோன்ஸ். பிறப்பு 24/1/1810, நிறைவு 16/9/1849. சொந்த ஊர் ஃபெர்ரியூ, சொந்த தேசம் யுனைடெட் கிங்டம், தரிசன பூமி வடகிழக்கு இந்தியா. தாமஸ் ஜோன்ஸ் என்பவர் இந்தியாவில் அசாம் மற்றும் மேகாலயாவில் உள்ள காசி பழங்குடியினரிடையே தனது முன்னோடி ஊழியத்திற்காக நினைவு கூறப்படும் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒரு மிஷனரி ஆவார். சிறு வயதிலிருந்தே குடும்பத்தை ஆதரிப்பதற்காக ஜோன்ஸ் தனது தந்தைக்கு டச்சு வேலையில் உதவத் தொடங்கினார். பொருளாதார நிலைமைகள் அவரை முறையான கல்வியை தொடர அனுமதிக்கவில்லை. ஆனால் அவர் திருச்சபையில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். மேலும் 25 வயதிலேயே பிரசங்கம் செய்ய தொடங்கினார். மிஷனரி பணிக்காக லண்டன் மிஷனரி சொசைட்டிக்கு அவர் தன்னை அர்ப்பணித்தார். ஆனால் தனது மோசமான உடல்நிலையை காரணம் காட்டி அவரை அனுப்ப மறுத்தனர். ஆனால் தேவனின் அழைப்பில் உறுதியாயிருந்த ஜோன்ஸ் 1840ஆம் ஆண்டு கால்வினிஸ்டிக் மெத்தோடிஸ்டுகளின் வெளிநாட்டு மிஷனரி வாரியத்தை ஸ்தாபித்தார். அவர் வெவ்வேறு இடங்களுக்கு செல்வதை ஜெபத்துடன் சிந்தித்துக் கொண்டிருந்த போது தேவன் வடகிழக்கு இந்தியாவில் ஊழியத்திற்கான கதவுகளை திறந்தார். ஜோன்ஸ் தனது மனைவி ஆன் என்பவருடன் 1849ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கல்கத்தாவை சென்றடைந்தார். அங்கிருந்து காசி மலையில் உள்ள மக்களை சென்றடைய புறப்பட்டார். உதவிக்கு நண்பர்கள் இல்லாததால் இத்தம்பதியினர் பயணத்தில் பெரும் பகுதியை மலையேற்றம் செய்து 4000 அடி உயரத்தில் உள்ள சிராபூஞ்சியை சென்றடைந்தனர். ஜோன்ஸ் அவர்கள் பூர்வீக மக்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள சில காலமாயிற்று. நற்செய்தியுடன் அவர்களை சென்றடைய அவர் தனது தச்சு மற்றும் விவசாய திறன்களை பயன்படுத்தினார். ஜோன்ஸ் உள்ளூர் மொழியை கற்று அதற்கு எழுத்து வடிவம் கொடுத்தார். அவர் மத்தேயு நற்செய்தியை காசி மொழியில் மொழிபெயர்த்தார் மற்றும் காசி அகராதியையும் வெளியிட்டார். அவர் காசி ஜெயந்தியா மலைகள் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அயராது பயணம் செய்து பல மிஷன் நிலையங்களை நிறுவினார். ஜோன்ஸ் அசாம் மற்றும் மேகாலயாவில் சமூகம், ஆன்மீகம், இலக்கியம் மற்றும் பொருளாதார மறுமலர்ச்சியை முன்னின்று தலைமை தாங்கினார். ஜோன்ஸ் அநேக சோதனை நிறைந்த காலங்களை கடந்து இந்திய ஊழியத்தை செய்தார். இந்தியா வந்த 4 வருடங்களிலேயே தனது பிள்ளையையும் மனைவியையும் இழந்தார். வெப்பமண்டல காலநிலை மற்றும் அவரது அயராத சுவிசேஷ முயற்சிகள் அவரது உடலையும் பாதித்தன. அவர் மலேரியா நோயினால் தாக்கப்பட்டு 39 வயதிலேயே இயேசுவின் பாதம் சென்றடைந்தார். கடவுள் தம்முடைய தாசனை கனம்படினார். மேகாலயா மக்கள் அவர் வந்த நாளை ஜூன் 22 ரெவரண்ட் தாமஸ் ஜோன்ஸ் தினம் என்று அனுசரித்து அரசும் அதை அரசு விடுமுறையாக அறிவித்தது. அவருடைய தாக்கம் இந்நாள் வரைக்கும் இவ்வாறாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, மக்கள் அங்கீகரியாததால் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் ஏமாற்றம் அடைகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு வேறு கதவுகளை திறப்பார். கர்த்தாவே, மனிதனின் அங்கீகாரத்தை பெறாமல் உமது அங்கீகாரத்தை பெற நீரே எனக்கு உதவியாய் இரும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி செபிப்போம். இப்படி வந்த 4 வருடங்களுக்குள் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியையும் பறிகொடுத்து தானும் 39 வயதிலேயே இந்த உலகை முடித்த தாமஸ் ஜோன்ஸ் அவர்களின் தியாகமான வாழ்க்கையை நாம் எண்ணி பார்ப்போம். நம்மையும் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமேன்.